இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. நம்ம போய் அழகாக விநாயகரை வந்து நேற்று நைட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூல் வாங்கியிருந்திருக்கோம். அந்த ஸ்டூலில் இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அழகாக இருக்குல்ல? சூப்பர், நல்லா இருக்கு. வாங்க போலாம். இதுங்க இது போடலாம், தலைக்கு வசம் உயிர் கவசம். நான் நேத்து சொன்ன டயலாக் அப்படியே போடக்கூடாதா? வாங்க போலாம். போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி நாளே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு போய் நிறைய வந்து ஷாப்பிங்லாம் பண்ணோம்ல மார்க்கெட்டில். அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருமே பார்த்து விலையெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு போனால் எல்லாமே வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் மழை வந்து மேகமூட்டமாகவே இருந்துச்சு. அதனால் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை மார்க்கெட்டில். சரி, திரும்ப பழையபடி போன வருஷம் வாங்கின மாதிரியே ஹைவேல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பன்னர்கட்டா ஹைவேல போய் பார்த்தோம். கரெக்டாக பிள்ளையார் எங்களுக்காகவே ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சு, அமைஞ்சிருச்சு. பார்த்ததுமே அதை வாங்கிட்டோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300 350 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இங்கே பார்கெயின் பண்ணி ஒரு 300க்கு வாங்கிட்டோம். கேட்டோம், கொடுத்துட்டாங்க. 350 சொன்னாங்க, 300 கேட்டோம், கொடுத்துட்டாங்க. நல்லபடியாக வந்து ரொம்ப அழகான விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. ஓம் கம் கணபதி நமக. பம் பம் மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா மோஷிக வாகனன் மோரியா. சூப்பர். நல்லபடியா இங்க பாருங்க, கணேஷா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. அழகா ஃபைனலா ஃபுல்லா தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கியாச்சு. எஸ், நல்லா இருக்கு. நான் போன வருஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கணேஷா வந்து பெயிண்டிங் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா பெயிண்டிங் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போய் கரைக்கும் போது அந்த கலர்ஸுமே வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அதனால தான் எனக்கு வந்து மண் பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன். பெருசாக வேறு அந்த பெயிண்டிங் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது. அந்த கோல்டு மட்டும் லைட்டாக அந்த கிரீடத்துக்கு பண்ணியிருப்பாங்க, அதுவே போதுமானது தான். அதுக்கப்புறம் முன்னாள் நாள் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்டூல் கூட பூவு எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. குட்டியாக அழகாக இருக்கட்டும் சாமிக்கு பாட்டில்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் வந்து பூ போட்டு வச்சேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கைஸ் இங்கே பாருங்க, அழகா மாவிலை, அருகம்புல், எருக்கம்பூ, நெக்லஸ், அப்புறம் பூநூல் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாரு. வாசத்துக்கு மறிக்கொழுந்து. ஹாய் கணேஷா. இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ. அப்படியே பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு வந்து வெறும் பால் மட்டும் வச்சுருக்கோம். பால் பழம். பாலும் பழமும் அப்புறம் பூ. அழகா இருக்கா? ஏய், கிராக்கர் செடி அடிக்குது. சூப்பர். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஃபைனலி நல்ல நேரத்தில் சாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி மார்னிங் பால் பழம்லாம் படைச்சிட்டோம். விக்னேஸ்வரா போட்டு, விக்னேஸ்வரா போட்டு, விக்னேஸ்வரா போட்டு, விக்னேஸ்வரா போட்டு. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் விக்னேஸ்வரா போற்றி. பிள்ளையாரப்பா, தட்டிலே பிள்ளையார் இருக்கார். கணபதியே நமக. பாருங்க கைஸ், பக்தியா இருக்கேன்.
பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டு ரொம்ப மேகமூட்டமாகவே இருந்துச்சு. விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே. இங்கே பாருங்க கியூட்டா இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா. இங்கே பாருங்க ஒரு பையன் கியூட்டா. எங்கே போகிற சொல்லுங்க. சாமி கும்பிட போகிறோம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பிள்ளையார் வச்சுருக்காங்க. நீங்கள் போன 2 வருஷம் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். அப்பார்ட்மெண்ட்ல வந்து வருஷம் வந்து சாமி கணபதி பாப்பா வச்சு கும்பிடுவாங்க பொதுவா. அங்க வந்து பூஜை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க இப்பதான் போறோம். லேட் ஆயிருச்சு. பிகாஸ் எதுனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாமி சிலை வாங்கிட்டு வரவே லேட் ஆயிருச்சு. நிறைய பக்கம் அலைஞ்சு வாங்கிட்டு இருந்தோம். அதனால இப்ப நம்ம சாமி கும்பிடுவோம். அங்கே குட்டியா பெருசா கணேஷா இருப்பாரு காமிக்கிறேன். அங்கே போய் பார்த்தா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணல கைஸ். பிகாஸ் பூஜாரி வந்து அன்னைக்கு நிறைய பக்கம் போனதுனால லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ பூஜை லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னது வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நான் என்ன நினச்சிருந்தேன்னா பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தேன். பட் லேட் ஆனதுனால ஈவினிங் பிரசாதமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பூஜை ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு நான் மீதி வந்து சுண்டலை வந்து ஊற போட்டிருந்தேன். நான் நைட்டே நீங்கள் போன vlogல பார்த்துருந்துருப்பீங்க. அது நல்லா பாயில் பண்ணி எடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா, கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொண்டு போய் வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி கைஸ். பிகாஸ் என்னடா இது கரெக்டான டைம்ல மார்னிங் போக முடியலையேன்னு நினைச்சேன். பட் ஆன் டைம்க்கு வந்து ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. எனக்காகவே என்னமோ பூஜை லேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் வந்து பரவாயில்ல எனக்காகவே கணேஷா வந்து வெயிட் பண்றாருன்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி வந்து இந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணேன். ஃபைனலாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு கோகோனட் போட்டு இறக்கியாச்சு. 1 கப் மட்டும் ஈவினிங் பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே கீழே கொண்டு போய் கணேஷா பூஜைக்கு வச்சுட்டோம். இங்கே பாருங்க செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி காமிங்க. நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு போனோம். பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டு. ஸோ ஈவினிங் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபுல் லஞ்சுமே கொடுத்துருந்தாங்க. கிச்சடி, அதுக்கப்புறம் அவங்க இதில் ஏதோ ஸ்பெஷல் ரெசிபிஸ் இருக்கும் போல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எல்லாரு கையிலேயும் பூ கொடுத்து வந்து சாமி மேலே தூவ சொல்கிறாங்க. ஒரு தட்டில் வச்சு போட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கைஸ். இது வந்து நார்த் இந்தியன் பூஜை தான். நிறைய சங்கூதிட்டு அந்த கொலவை சத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டு பிரசாதமுமே கொடுத்தாங்க. ஒரு தட்டு நிறையா லட்டு, ஜாமுன், ஃப்ரூட்ஸ், நம்ம செஞ்ச சுண்டல். சுண்டல் நம்மளது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இருக்கிறதுலே வந்து சுண்டல் தான் சூப்பரா இருக்கு. இது போய் பிரசாதம்லாம் வாங்கி அங்கேயே ஒரு பிளேட்டு சாப்பிட்டு இன்னொரு பிளேட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் சாப்பிடல கைஸ், அப்படியே வச்சுருக்கேன். நான் பாருங்க லட்டு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இது பேர் என்ன, ஜாமுன், அதெல்லாம் அப்படியே இருக்கு. இவங்க வந்து 2 ரவுண்டு போயிட்டாங்க. செம்ம ஃபுல்லாகிடுச்சு. பிரசாதமும் சாப்பிட்டோம். லஞ்சு முடிஞ்சிருச்சு. கதை மோகையா. உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? நம்ம இந்த vlog எப்போ போட போகிறோம்? சீக்கிரம் போட்டுருவேன். பிள்ளையார் வந்து கரைச்சி அப்புறம் தானே போடுவோம். ஆமாம். ஓகே, பாய். வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாமிக்கு வந்து பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னது ஈஸி இடியாப்பமா பவுடர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொலக்கட்டை செய்ய போகிறேன். அதோட பேர் அதானே, ஈஸி இடியாப்பம் பவுடர்.
தரமானது, நம்பிக்கையானது. என்னென்னவோ பேசிக்கிட்டு இருப்பா கண்டுக்க. என்னது கோலப்பொடியா? அரிசி மாவு. எஸ் கைஸ், போன வருஷமும் அந்த ஈஸி இடியாப்பு மாவுன்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் தான் வாங்கினோம். அது நல்லா கொலக்கட்டை வந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் அதே வந்து வாங்கிட்டோம். மாவில் வந்து லைட்டாக உப்பு தூவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நமக்கு மாவு சப்பாத்தி மாவு பிசைவோல அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இங்கே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் கொலக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நிறைய பேர் நெய் ஊற்றுவாங்க, இல்லை நார்மல் ஆயில் ஊற்றுவாங்க. பட் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொலக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்பெஷல் பூரணம் செய்ய போகிறோம். ஓகே வாங்க. ஸ்பெஷல் பூரணம் பேரே அதுதானா? இல்லை பூரணம். பூரணம்னா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். ஓ, அந்த ஸ்வீட்டா? இது ஓபன் பண்ண முடியல. இதெல்லாமே போடுவாங்க. வித்தியாசமா இன்னைக்கு பண்றேன். வித்தியாச சௌந்தர்யா. இந்த மியூசிக்லாம் போடுறீங்க. நெக்ஸ்ட் handful of cashews. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸா? ஹேண்ட்ஃபுல்லாக நீ எடுக்கவே இல்லை. எடுத்தேன். உன் கையே குட்டி கை. இவங்க ஹேண்ட்ஃபுல்லானா இவ்வளோ தான் வரும் பார்த்துக்க. நம்ம ஹேண்ட்னா தான் இவ்வளோ எடுக்க முடியும். இவ்வளோதான். நானும் பண்ணி பார்க்குறேன். கேமரா எல்லாம் ஷேக் ஆகுது. அப்புறம் கழுவி விட்டுருவாங்க கமெண்ட்ல. ஆல்ரெடி வறுத்து வச்சோம்ல அந்த முந்திரி போட்டேன். இந்த நடக்கடலை அது 2 போட்டிருக்கோமா. கருப்பெல்லு கொஞ்சம். ஓகே, கருப்பெல்லு அதிகமாக போடுங்க, முடி கருப்பாகும். டிப் நம்பர் 3 நிறைய போட்டு 3 தானே உங்க டிப்ஸ்? அதே போதும், வெள்ளை தேவையில்லை. அது அதிகமாக போட்டேன். சரி, கொஞ்சம் வெள்ளை இல்லை. இது இப்போ சாப்பிட்டீங்கன்னா முடி வெள்ளையாயிரும் பார்த்துக்க. கொரியன்ஸ் எல்லாம் இது அதிகம் சாப்பிடுறாங்க. கொரகர பதத்தில் தான் அரைக்கணும். நெக்ஸ்ட் சூப்பரான நெய். வாவ், பார்க்கும்போது அப்படியே எம்மியா இருக்குல்ல. இதுல நமக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் உள்ள ஸ்டஃபிங்க்கு கையளவு. நம்ம இஷ்டம் தான் தேங்காய். இதுதான் வெல்லம். இந்த பேப்பர் சுற்றி எவ்வளோ பேர் வந்து அவங்க ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நானும் நம்மளோட ஃபோட்டோ அனுப்ப போகிறேன். ஹாப்பி பர்த்டே ஐஷு அப்படின்னு. என்ன சொல்றீங்க? அந்த காலம், அந்த காலம் வசந்த காலம். அது வசந்த அந்த காலம் இல்லை, அது வந்து 25 ஜனவரி 2022. ஒரு வெள்ளம் வெள்ளம் மெல்ட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? வேணும்னா நம்ம கூட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஓகேவா? அரைச்சி வச்ச கடலை கேஷ்யூவும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு. எள்ளு எள்ளு, கருப்பெல்லு, வெள்ளெல்லு. நமக்கு சுகர் பத்தலைன்னா நம்ம வேணா சுகர் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒன்று. ஈஸி தான், நானே செஞ்சிருவேன். இப்போ நாளைக்கு செய்யணும், நீங்க செஞ்சிருங்க. கஷ்டம், நீங்களே செஞ்சிருங்க. இவ்வளோ வேலை என்னால் முடியாதுப்பா. சூப்பர். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நோ, சாமியோடது. ஏலக்காய், ஏலக்காய் தூள். ஒரு நம்ம ரெடி.
உருப்படியான ஒரு வேலை பார்க்குறீங்க பாஸ். இவ்வளவு நேரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது யாரு? உருப்படியான ஒரு வேலையா? எஸ் கைஸ், ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பூரண அச்சில் வச்சு நம்ம வந்து கொலக்கட்டை பண்ண போகிறோம். சின்ன வயசுல எல்லாம் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து மாவெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. இதான் வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. அதுக்குள்ள பூர்ணம் உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு க்யூட்டான கொலக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஜாலி. எப்படி இருக்கு என்னோட கொலக்கட்டைன்னு சொல்லுங்க. சூப்பர். ஷேப் சூப்பரா வந்திருக்கு. எங்க தெரியவே இல்லையே. செமையா இருக்கு தானே? ஃபர்ஸ்ட் இப்படி சுத்தி தான் வைக்கணும். வச்சுட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். இப்போ இந்த இதுலயும் 2 அச்சு பாருங்க गाइस, நானே செஞ்சுட்டேன். ஈஸி தான் இது. அதான் எனக்கு கை வந்த கலர். எப்படி சும்மா தெரிக்க விடுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொலக்கட்டை பிடிச்சிருக்கு. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கதை பேசிக்கிட்டே வந்து அந்த அச்சில் வந்து கொலக்கட்டை வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஏதோ ஒரு பொம்மை விளையாட்டு கொடுத்தோம்ல, சின்ன பிள்ளைங்களாம் கொடுத்தா விளையாடும்ல, அது மாதிரி வந்து கிளே பொம்மை செஞ்சு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க பாரு, சும்மா தெரிக்க விடுதா. சிறப்பு. ஃபுல் ஸ்பீட்ல வைங்க. தயாரா? எப்படி வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காரக்கொலக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், ஃபுல்லாக வந்து சமையலுக்கு தேவையான பாத்திரம்லாம் யூஸ் பண்ணி நிறைய சேர்ந்துருச்சு. ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம், மாவை முன்னாடி பிசைஞ்ச மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்து அதுலேயே வந்து நல்லா பிசைய போகிறோம். இப்போ நம்ம கரண்டியே இல்லாமல் தன் கையை வைத்து கிண்டும் ஐஷு. வாழ்க வாழ்க. மீன்வைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கொலக்கட்டையுமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. சூப்பர். இத்தனை கொலக்கட்டை செய்கிறேன், சாப்பிட்ருவீங்கள? எல்லாத்தையும் பார்சல் கட்டிட்டு எடுத்துட்டு வந்துரு. எங்க படத்துக்கு போகலாம். நீங்களே கோட் அதுக்கு எடுத்துட்டு போயிடுவோமா? அங்கே பிவிஎல்லாம் செக் பண்ணி அனுப்புவான், மாட்டிப்போ. நம்ம ஊர்னு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம ஊர்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க வந்து அங்க விற்கிற பாப்கார்னை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நம்மள பண்றது. கோயிலுக்கு கொடுப்போம், நல்லா இருந்துச்சுன்னா. எஸ் கை, ஸ்வீட் கொலக்கட்டை, கார கொலக்கட்டை எல்லாமே வந்து ரொம்ப சூடாக அருமையாக இருந்துச்சு. சைடில் அப்படியே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கிளியராக இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சைடில் இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன், ஸ்லாப்பையுமே. அதுக்கப்புறம் சாமிக்கு இலை போட்டு எல்லா கொலக்கட்டையும் வந்து படைச்சாச்சு. 4 ஷேப் கைஸ், 2 காரும் 2 ஸ்வீட் போட்டு அழகாக சர்வ் பண்ணியாச்சு சாமிக்கு. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க அங்கே போய் பூஜைக்கெல்லாம் வந்து தேவையான விளக்கெல்லாம் வந்து பற்ற வச்சு கொஞ்சம் நீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. சைடில் விக்னேஸ்வரர் இருக்காரு பாருங்க. ஆல்ரெடி பட்டை போட்டுருக்காங்க. சுந்தர்
இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? சாஃப்டா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. செம்ம. காரம் எப்படி இருக்கா? சூப்பர். கைஸ், என்னடா திடீர்னு அவுட்ஃபிட் சேஞ்சுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பயங்கர டயர்ட் ஆகிட்டேன் கைஸ். சுத்தமாக முடியல. ஸோ ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோம்? கோட் பார்க்க வந்திருக்கோம். எஸ், இல்லை தளபதி போய் பார்ப்போம். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, வாங்க போகலாம். கண்டிப்பாக படம் மாசாக இருக்கும் கைஸ், பாருங்க. நான் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். பார்க்காமே சொல்றீங்களா? ஆமாம், தளபதி இருந்தாலே செம்மையாக இருக்கும். போது பில்டப் ஓவரா இருக்கு. உண்மையை சொல்கிறேன். ஓகே, பார்த்துட்டு. மாம்ஸ், செகண்ட் ஷோ வந்திருக்கீங்களா? படம் எத்தனை மணிக்கு? படம் 9:30க்கு நைட்டு. 11:30 12:30 1 மணி ஆயிரும். படம் 3 நேரமாமா. ஜாலி. ஓ, 3 மணி நேரம். அதே மாதிரி ஆமா, கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷலா? இப்போ புதுசாக பிவிஆரில் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன வேணுமோ ஆப்ஷன் அங்கே B5 B2 அந்த மாதிரி போட்டிருக்குல்ல, அதை போட்டு செலக்ட் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணி நம்ம சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். கும்பல்னா கும்பல், அவ்வளோ கும்பல் கைஸ். போய் பார்த்தா நான் உள்ளே போய் தண்ணியெல்லாம் குடிச்சு கொண்டே போட்டுட்டேன் கைஸ். ஏன்னு சொல்லுங்க. இவன் இப்படி போட்டுருவேன். மாதிரி காலத்துல இப்படி இறங்கிடுவேன், இப்படி கட்டிடுவேன். நான் ஒருத்தி தான் தேட்டரில் எப்படி இருப்பேன் நினைக்கிறேன். படம் வேற லெவல் கைஸ். நிறைய பேர் பிடிக்கலைன்னாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ் கைஸ், படம் பார்த்துட்டு மிட் நைட்டில் தான் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா Day 2. படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தளபதி ஃபேன். த்ரிஷா வந்ததுலாம் அப்படியே மாசாக இருந்துச்சு கைஸ். பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஒரு விஜய் இருந்தாலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். 2 விஜய் அப்படிங்கிறப்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு மார்னிங் வந்து பால் வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டோம். மதியம் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து பூஜை பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து முன்னாடி நாள் வந்து பூரணம் பண்ணியிருந்தோம். அதை சேர்த்து தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இன்னைக்கு வந்து மாவு பிடிச்சி அந்த பூரணத்தை எடுத்து நம்ம கொலக்கட்டை வந்து ஒரு 2 பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு, இங்கே நம்ம விநாயகருக்கு ஈவினிங் வந்து நெய்வேத்தியம் படைப்போம்ல, அதுக்குமே இன்னொரு பேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா கூடவே வந்து பாசிப்பருப்புமே ஊற போட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேட்ச் வந்து இந்த பூர்ண கொலக்கட்டை வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியா பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்க்கு எக்ஸ்ட்ரா சாமிக்கு வந்து செட்டிநாடு பால் கொலக்கட்டையுமே சேர்த்து வந்து வைக்கலாம் நெய்வேத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து தேங்காய்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். பால் கொலக்கட்டைக்கு எல்லாம் உருட்டி வச்சாச்சு கையோட. சூப்பர். சுட சுட கொழுக்கட்டை ரெடி. போய் சாமி கேட்போம் வாங்க. சூடு பிடிச்சி பிடிச்சி ரெட் ஆயிடுச்சு. எனக்கு கருப்பு. எல்லாம் தயார் நிலையில் உள்ளது.
எஸ் கைஸ் பார்த்துருந்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக வந்து சங்கெல்லாம் ஊதி குலவ சத்தெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து விதவிதமாக வந்து பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நம்ம பண்ண கொலக்கட்டை தான் அது. எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் கைஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மிக்சடாக ஜாலி தான் சாருக்கு. எக்ஸ்ட்ரா லட்டு சாப்பாடு ஐயோ முடியல. அன்லிமிட்டடா சாப்பிட்டாச்சு இப்பவே. நிறையா சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சாமி வீட்டில் சாமி வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கும் போய் பூஜை பண்ணிட்டு வந்தானே பிரசாதம்லாம் வச்சுட்டு, அதுக்குள்ளே இங்கே வந்து கரைக்க போவாங்க சாமியை. இவங்க பிரசாதம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நம்மளுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இன்னைக்கு வந்து கரைக்க போகிறாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட் சாமியை. ஏன்னா முன்னாடி நாளே கொண்டு வந்துட்டாங்க நைட்டு. அதனால நம்ம வந்து நாளைக்கு தான் கரைக்க போகிறோம். நம்ம வந்து நேற்று தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அவங்க கரைக்கிறதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்தால் தான் சொத்தட்டு இங்கே வந்து நல்லா ஜாலியாக டிஜேலாம் பண்ணி ஆடுவாங்க. ஆடி அதுக்கப்புறம் கொண்டு போய் கரைப்பாங்க. கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. இந்த வருஷம் தெரியல எப்படின்னு பார்ப்போம். தெரியல என்னன்னு பார்ப்போம். பால் கொலக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போகணும்ல. இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு இங்கே பாருங்க, பருப்பு வந்து வேக வச்சிருந்தேன். பாசி பருப்பு நல்லா இந்த மாதிரி கொல கொல மசிச்சு விட்டுறணும். தேங்காய் பால் எடுத்தாச்சு. கொஞ்சம் துருகுன தேங்காய் வச்சிருக்கிறேன். அப்புறம் இங்கே வெல்லங்கிறேன் வெல்லம் வந்து இவங்க இடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிண்ணா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சு எடுத்துடணும். அதுக்கெல்லாம் அந்த சுடு தண்ணியா? ஆமாம், நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தண்ணி எதுவுமே நான் கணக்கு பார்க்கல, நான் பார்த்து குத்து மதிப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி ஏச்சா போச்சுன்னா ஒரு கொஞ்சம் அரிசி மாவு இருக்குது இல்லை, அதை கலந்து ஊற்றிக்க சொன்னாங்க. அவ்வளோதான், வேக போட்டாச்சு. இது வேகட்டும் நல்லா. கொலக்கட்டை போட்டோம்ல, அது வெந்திருக்கும். இங்கே பாருங்க, சிம் பண்ணிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாம். வித்தியாசமா செய்றீங்களே, என்ன வச்சு ட்ரையலா? இன்னைக்கு கொலக்கட்டை சாப்பிட்டே இல்லை, டெலிஷியஸ் அப்படி சொன்னாங்க. இந்த ஆளு தான் சொல்ல மாட்டாங்க. நான் உன்னை 24x7 வந்து உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கேன்னா. 24x7 நான் ஒரு சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் வேணும் தான் தண்ணி எச்சா வச்சேன். ஏன்னு சொல்லுங்க. ஏன் இந்த வெல்லம் போடணும், அது கரையிறதுக்காக. வெல்லம் போட்டோம்னா இது திக்காயிரும், ஓகேவா? அதனால முன்னாடி நல்லா வெந்துடணும். நம்ம செட்டிநாடு பால் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு செய்கிறோம். இது செகண்ட் டைப் ஆஃப் கொழுக்கட்டை. ஆல்ரெடி பூர்ண கொழுக்கட்டை ரெடி. அதுக்கப்புறம் வெல்லம். நான் வந்து மண் இல்லாத வெல்லம் வச்சிருக்கனால அப்படியே போட்டு, மண் இருக்க வெல்லம்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க போடணும். அப்படிலாம் இருக்கா? மண் இருக்க வெல்லம், மண் இல்லாத? மண் இருக்க வெல்லம்னா அப்படியே போட்டு சாப்பிட்றதா மண்ணோட? அதை ஃபில்டர் பண்ணுவாங்க சல்லடை வச்சு. நாட்டு சர்க்கரையுமே போடலாம். சுகர் பத்தாடி நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். மேடம் வெல்லம் வந்து ஸ்டாக் நிறைய வச்சிருக்கனால அதை யூஸ் பண்றாங்க. எங்க அம்மா எனக்கு பொங்கலுக்கு கொடுத்தது வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், நல்லா இருக்கு. அதனால நல்லா கொதிக்கும் போது தான் கைஸ் நோட் பண்ணேன் தண்ணி எச்சாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்வீட் கம்மியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல ஏலக்காய் ஒரு 3 தட்டி போட்டுட்டு, பூரணம் நிறைய வச்சிருக்கனால அப்படியே தெரியுது கைஸ். இது பூரண கொலக்கட்டை, செட்டிநாடு பால் கொழுக்கட்டை. எப்படி? விக்னேஸ்வரா போட்டு எஸ் கைஸ், நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விசர்ஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த ஹோலி பண்டிகைக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக குங்குமம்லாம் வந்து அப்பிட்டாங்க. இல்லைன்னா கலர் இருந்தால் அது அப்பிப்பாங்க. போன வருஷம் கலர் அப்பி இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் காரில் எடுத்துகிட்டு போய் கரைக்க போகிறாங்க.
இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கணபதி எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஒரு சுற்று வந்து சுற்றி வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே. சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரில் வந்து கணபதி ஏற்றிட்டு நாங்களும் ஏறி கிளம்பி போயிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரிக்கரை அந்த லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து கணேஷாவை கொண்டு போய் கொடுத்து இப்போ வந்து கரைக்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி நம்ம ஊர் மாதிரி இங்கே ஆற்றுலையெல்லாம் கரைக்க முடியாது, லேக்கில் தான் வந்து பெங்களூரில் கரைக்க முடியும். அரிக்கரை லேக்குக்கு தான் போனோம். பட் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குன்னு தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒரு பிளேஸில் வாட்டரை நிரப்பி அங்கே தான் கணேஷாவை கரைச்சிட்டு இருந்தாங்க. கைஸ் வெற்றிகரமா பாத்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல போய் சாமியை வந்து கரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம சாமிக்கு பிரசாதம் செஞ்சோம்ல, எஸ், பால் கொழுக்கட்டை டேஸ்ட் பார்த்து மேடம் சொல்ல போறாங்க. இப்போ ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி வருங்க. நல்லா இருக்கா? சூப்பர். சுகருமே ஆவரேஜா நல்லா இருக்கு. ரொம்ப சுகரா இருந்தா சாப்பிட முடியாது. சூப்பர், நல்லா இருக்கு. நாளை சந்திப்போம். நாளைக்கு 3rd டே. நாளைக்கு போய் நம்ம சாமியை விட போறோமா? பால் கொழுக்கட்டை, செட்டிநாடு பால் கொழுக்கட்டை. அது என்ன செட்டிநாடு பால் கொழுக்கட்டை நீங்க வச்ச பேரா அது? செட்டிநாடு ஸ்டைல். ஓகே பாய். அழகா இருக்காரா துண்டு கட்டி? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இலையில இருந்து சாப்பாடு போட்டு அவருக்கு வயிற்றுல கட்டி விட்டு இன்னைக்கு போய் நம்ம ஆற்றுல விட போகிறோம். ஆற்றுலையா? இங்கே குளம். ஆறு இல்லை. இன்னைக்கு வகை வகையான சாப்பாடு ரெடி. என்ன இஷ்யூ செஞ்சுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் மசாலா. ஓகே. நெக்ஸ்ட் கத்திரிக்காய் கிரேவி மாதிரி. சூப்பர். இல்லையா இருக்கு இன்னைக்கு ஒரு பொடி தான். கொஞ்சம் கொஞ்சம் பொமோகிரானேட், திராட்சை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் லெமன் ரைஸ். சூப்பர். நல்லா முந்திரி எல்லாம் போட்டு லெமன் ரைஸ். அடுத்தது சிக்கன் பிரியாணி. பிள்ளையார் அடிச்சு போட்டுருவார். தயிர் சாதம். சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. சாம்பிராணி பக்தி எல்லாம் போட்டாச்சு. ஓம் கம் கணபதியே நமக. தெரியல, எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செஞ்சிடும். சின்ன வயசுல இருந்து பண்ண பழக்கமா இருக்கும். நல்லபடியா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி குண்டு குண்டுன்னு ஆயிருங்க. ஓம் கம் கணபதியே நமக்கு. கைஸ் செயின் எல்லாம் கட்டிட்டு சாப்பாடை வந்து வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்கோம். டைட்டாக கட்டிடுங்க. வயிற்றுல சாப்பாடு கட்டியாச்சு. கணபதி பம்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, மோஷிக வாகன மோரியா. ஏய் வாங்க போலாம். ஓகே, கரைக்க ரெடியாகி விட்டோம். சூடெல்லாம் வச்சு பற்றி சாமி கும்பிட்டு கரைச்சிடலாம்.
எஸ் கைஸ், என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கேட்டிருந்தீங்களா, அது முக்கிய பங்கு இந்த லேக்குக்கு இருக்குது கைஸ். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நாங்கள் வாக்கிங் போவோம். அந்த லேக்குக்கு போகிறப்ப அங்கேயே வந்து கரைக்கிறதுக்கு ஆளுங்க வந்து நின்னாங்க. ஸோ அழகாக வந்து சூடம் பருத்தி அவங்களே வந்து உள்ளே கொண்டு போய் கரைச்சிட்டாங்க. ஒரு 3 தடவை வந்து முக்கி எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள தண்ணியில் வந்து கரைச்சிட்டாங்க. நல்லபடியாக வந்து 3 நாளும் வெற்றிகரமாக சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் செஞ்சு கும்பிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கைஸ். பிகாஸ் 3 நாளுமே என் கையால் வந்து நல்லபடியாக செஞ்சுட்டேன் நான் வெற்றிகரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணேன். எப்படி சிறப்பா இருந்துச்சா? சூப்பர். நல்லபடியா கரைச்சாச்சு விநாயகர். இங்கதான் நாங்க வாக்கிங் போவோம் முன்னாடி. இங்கே கரைச்சிட்டோம். காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஒரு ஓவியம் மாதிரி. அவ்வளோதான். 3 நாள் 4 நாள் முன்னாடி நாளும் நம்ம போய் ஷாப்பிங்லாம் பண்ணது எடுத்திருக்கோம்ல. 4 நாள் vlog கம்ப்ளீட்டட் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும், டிவோஷனலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐஷு மாம் சவுந்தி ஐஷு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.